அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இளைஞர் பெருமக்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான பேரருளால் நாம் இந்த சங்கைக்குரிய மாதத்திலே நம்மால் இயன்ற வரையிலும் இபாதத்துகளை செய்து வந்து கொண்டு அதனுடைய இறுதி பகுதியை நாம் எட்டியிருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய பேரருளால் இரவு நேர வணக்கங்களில் நாம் எப்படி முதலாவது நோன்பிலே முடிவெடுத்தோமோ இந்த ஆண்டு நோன்பை சிறப்பாக பிடிக்க வேண்டும். இரவு நேர வணக்கங்களிலே தவறிவிடாமல் கலந்து கொள்ள வேண்டும். குர்ஆனை ஒரு முறையாவது முடித்து விட வேண்டும். தௌபாக்களிலே, இஸ்திக்ஃபார்களிலே, துஆக்களிலே நிறைய ஈடுபட வேண்டும். பாவங்களிலிருந்து தவிர்ந்திருக்க வேண்டும். புறம் பேசுறது, அவதூறு பேசுறது, இது போன்ற காரியங்களை எல்லாம் நம்மிடமிருந்து களை எடுக்க வேண்டும். இப்படி தர்மங்கள் நிறைய வழங்க வேண்டும். இப்படி பல சிந்தனைகள்ல, முடிவுகள்ல நாம் இருந்து ஓரளவிற்கு அதை நெருக்கமாக நம்மால் சக்திக்குட்பட்ட வகையில் அதை நாம் நடைமுறைப்படுத்தி இருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய கிருபையினால் நாம் ஒரு முக்கியமான ஒரு நாளை சந்திக்க இருக்கின்றோம். ஒட்டுமொத்த முஸ்லிம்கள், உலக முஸ்லிம்களின் 2 பெருநாட்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய நோன்பு பெருநாளை நாம் சந்திக்க இருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்திலே நம்முடைய கவனத்திற்கு எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயங்களில் ஒன்று, நம்முடைய இபாதத்துகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதற்கு துவா செய்ய வேண்டும். இன்ஷா அல்லாஹ். நாம இன்றைக்கு இரவுல தூக்கத்தை தொலைத்து விட்டு நாம் இங்கு சஃப்பு கட்டி நிற்கிறோம். 2 மணிக்கு நாம நிற்கிறோம். 4 மணி வரையிலும் இருக்கின்றோம். இடையிலே இங்கு பேசப்படுகின்ற பேச்சுக்களை கவனிக்கின்றோம். எல்லா அசௌகரியங்களையும் அல்லாஹ்வுக்காக பொறுத்து கொள்கின்றோம். எல்லாமுமே எதற்காக? அல்லாஹ்வுடைய கூலியை பெறுவதற்காக. பொதுவாக எந்த இபாதத்துகள் நடந்து முடிக்கும் பொழுதும், அது நாம தர்மமா இருந்தாலும் சரி, திக்ராக இருந்தாலும் சரி, குர்ஆன் ஓதுறதா இருந்தாலும் சரி, 2 ரக்காத்து சுன்னத்து தொழுகிறதாக இருந்தாலும் சரி, ஃபர்லான தொழுகையா இருந்தாலும் சரி, நாம என்ன நினைக்கணும் அப்படின்னா, யா அல்லாஹ் இந்த தொழுகையை ஏத்துக்கோ அப்படிங்கிற சிந்தனை வேணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் இதுக்கு சிறந்த ஒரு முன்மாதிரி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு ஒரு முக்கியமான கட்டளையை போடுகின்றான். என்ன கட்டளை? இந்த காபத்துல்லாவை புனர் நிர்மாணம் செய்ய வேண்டும். தன்னுடைய வீட்டை மீளெழுச்சி பெறுவதற்கு, ஒரு புனர் நிர்மாணம் செய்வதற்கு அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுக்கிறான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தையும் அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். அங்க வீடெல்லாம் காபத்துல்லா ஹரமை தயார் செஞ்சுட்டாங்க. தயார் செஞ்சு முடிச்ச உடனே அவங்க என்ன கேட்டிருக்கலாம்? அல்லாட்ட இப்படி கேட்டிருக்கலாம்ல, கொஞ்சம் மாத்தி யோசிங்க. யா அல்லாஹ், நீ சொன்ன பாரு, நான் எவ்வளவு அழகா இந்த பிரமாதம் அந்த வேலையை செஞ்சு முடிச்சிருக்கிறேன், எனக்கு நீ என்ன தரப்போற, எவ்வளவு பெரிய பரிசு நீ தரணும் தெரியுமா, நாங்கள் கஷ்டப்பட்டு, இப்படி சொல்லிருக்கலாம்ல. அப்படி சொன்னாங்களான்னு நீங்க வரலாறை பார்த்தீர்கள் என்றால் அப்படி சொல்லவில்லை. என்ன சொல்கிறார்கள் என்றால், யா அல்லாஹ் எங்கள்கிட்ட இருந்து, என் பிள்ளைகிட்ட இருந்து இந்த பணியை ஏத்துக்கோ, நீ சொன்ன நாங்க செஞ்சோம், நாங்க செஞ்சதுனாலேயே நாங்கள் சூரர்கள் அல்ல, செய்யப்பட்ட செயலிலே குறைகள் இருந்தால் பொறுத்துக்கொள் யா அல்லாஹ், ஏதாவது சிக்கல்கள் இருந்தால் பொறுத்துக்கொள் யா அல்லாஹ், அதை பொருட்படுத்தாது விட்டுவிட்டு எங்களுடைய செயலை நீ ஏற்றுக்கொள் யா அல்லாஹ் என்று நாம அதை விளங்கணும். இதுதான் பெருநாள் சந்திப்புகள்ல வாழ்த்துக்களுக்கு ஒரு வார்த்தையை பேசுவாங்க. என்ன வார்த்தை? தக்கப்பலல்லாஹு மின்னா வ மின்கும் சாலிஹுல் அமால். இதான் அதனுடைய ஃபுல்லா சொற்றொடர். தக்கப்பலல்லாஹ், அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக, மின்னா எங்களிடமிருந்து, வ மின்கும் மேலும் உங்களிடமிருந்து, சாலிஹுல் அமால் நல்ல செயல்கள். சாலிஹ்னா நல்லது, ஆமால்னா செயல்கள். அப்ப எங்கள்கிட்ட இருந்து, உங்கள்கிட்ட இருந்து அதுதான் வாழ்த்து. வாழ்த்தும் போது நம்ம என்ன நினைச்சு வாழ்த்தல, எப்படி நல்லபடியா இருக்கலாம், பெருநா கொண்டாட சூப்பரா இருக்கணும், ட்ரெஸ் எல்லாம் நல்லா போட்டுக்கணும், ஜம் ஜம்னு இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இதெல்லாம் வாழ்த்து கிடையாது. வாழ்த்துல என்ன மார்க்கம் சொல்லுது? கஷ்டப்பட்டு இபாதத் செஞ்சோமா, அந்த இபாதத்தை ஏத்துக்கோ. எப்படி பாத்தீங்களா? துவாச்சு நின்றுருக்கவங்க எதுக்கு நின்றுருக்கோம்? வீட்டுல போய் பேசாம படுத்து தூங்காம இங்க ஏன் நின்றுகிட்டு இருக்கோம்? அப்ப அதுக்கு ஒரு கவனம் இருக்கணும்ல, அதுக்கு ஒரு கவனம் இருக்கணும்ல. பயான்லயும் நல்ல கவனமா இருக்கணும். பயான்ல எங்க கவனிக்கவே மாட்டீங்க, அப்படியே அங்கீல. நானும் கொஞ்ச நாளா பார்த்துட்டு இருக்கேன், அப்படிங்கிறிய எங்க ஒருத்தர் நடுவில் கடந்து கத்துறானே, ரைட்டு. அப்போ தக்கப்பலல்லாஹு மின்னா வ மின்கும் சாலிஹுல் அமால். அப்போ அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவது இந்த ஃபெஸ்டிவலுடைய முக்கியமான அம்சம்.
எது இந்த அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படணும்ல, செயல்கள் ஏற்றுக்கொள்ளப்படணும்லங்க. இதை அல்லாட்ட உருகி கேட்கணும். கேட்போமா இன்ஷா அல்லாஹ்? அல்லாட்ட உருகி கேட்கணும். சகோதரிகள், தாய்மார்கள், இந்த கோரிக்கை வைக்கக்கூடிய தினங்கள் இது, இறுதி தினங்கள்ல நாம் இருக்கின்றோம். அல்லாட்ட இந்த கோரிக்கை அல்லாஹ் ஏத்துக்க, அல்லாஹ் எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியாது, வந்துட்டோம், நின்னுட்டோம், கிராஅத்துல் குர்ஆனை கேட்டோம், ஏதோ தர்மம் செஞ்சோம், எல்லாமே உன்னுடைய எதிர்பார்ப்போடு நிற்கிறோம், ஈமானோடு நிற்கிறோம், இஹ்திசாபோடு நிற்கிறோம், எங்களிடமிருந்து ஏற்றுக்கொள்யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டால், நம்மிடம் சில தவறுகள் இருந்தாலும் கூட, சில சிக்கல்கள் இபாதத்தில் இருந்தாலும் கூட அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள போதுமான இன்ஷா அல்லாஹ். இது இந்த ஃபெஸ்டிவல்ல இது சிந்தனை வரணும். ஏன்னா இந்த பெருநாள் வருதுன்னு வைங்களேன், இந்த பொதுவாக உள்ள இன்னைக்கு நம்ம இந்தியாவுல எத்தனையோ ஃபெஸ்டிவல்கள் இருக்கு, விசேஷ நாட்கள் என்று இருக்கு, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா இருக்கு. மேக்சிமம் பிறருக்கு துன்பம் தருவதையே ஃபெஸ்டிவலின் வழக்கமா வச்சிருக்கிறான். அதனாலேயே அங்க உள்ள காவல்துறை இவர்கள்லாம் என்ன ஒரு அறிவு செஞ்சிருவாங்க, இன்னைக்கு ஒரு நாள் ஒன் டே இவன் என்ன செஞ்சாலும் கண்டுக்காம இருக்கிறதா நல்லதுன்னு முடிவு எடுத்துருவான். இருக்கா இல்லையா? அவன் என்ன பண்றான், சில சாயங்களை பூசுறான். வரவன் விருப்பம் படுறானோ விருப்பம் படலையோ, அவன் நோயாளியோ என்னவோ எக்கேடு கட்டு போடான்னு சொல்லி சாயத்தை அள்ளி மேலே கொட்டுவத ஒரு வளமையா வச்சிருக்கிறான். அதுவும் குறிப்பாக பெண்கள் விஷயத்திலே அத்துமீறுகிறான். மிகப்பெரிய பலாத்காரங்களை அவன் என்ன செய்கிறான், நடைமுறைப்படுத்துகிறான். இதெல்லாம் ஃபெஸ்டிவல்ங்கிற பேர்ல. அதே மாதிரி நினைச்சான் டமால் டிமால் என்று குண்டுகளை போடுகிறான், போடுறான், வெட்டி அணுகுண்டு, அந்த குண்டு இந்த குண்டுன்னு சொல்லி நோயாளிகள் இருப்பாங்களே, குழந்தைகள் இருப்பாங்களே, வயோதிகள் இருப்பாங்களே. அதனால என்ன பொல்யூஷன் இருக்குது, என்விரான்மெண்ட், சுற்றுச்சூழல் எவ்வளவு பாதுகாப்பு இழக்குது, இது எதையுமே கவனத்தில் கொள்ள இதெல்லாம் இஸ்லாம் ஒருபோதும் அங்கீகரிக்கும் ஃபெஸ்டிவல்ங்கிற பேர்ல. மார்க்க சொல்லக்கூடிய ஒரு செய்தி ஒரே அடிப்படை தான், மன் சலிமல் முஸ்லிமூன். முஸ்லிம் என்றால் யார் தெரியுமா? தன்னுடைய கரத்தாலும் தன்னுடைய நாவாலும் எந்த ஒருவருக்கும் துன்பம் தராம இருப்பான், அவன் தான் முஸ்லீம். நோம்பு வச்சா முஸ்லிமா? எப்படி அட்டி எப்படி கொடுக்குது பாருங்க. நீ பெருநாள் கொண்டாடி இன்னைக்கு எரிஞ்சிடற, நம்மளாலே பாருங்களேன், அங்க ஃபுல்லா போலீஸ்காரங்களை லைனா பேரிகார்டு போட்டு உட்கார வச்சிருக்கு. அவங்களுக்கு ஒரு வேலை கிடையாதா? காவல்துறைக்கு வேற வேலை இல்லையா? எங்க உட்காந்துருக்காங்க அவங்க? நம்மள மாதிரி ஆள் தானே உட்காந்துருக்க. எதுக்காண்டி? இவன் வண்டி எடுத்துட்டு போயிடக்கூடாது, மண்டை செதறுத, மூளை வெளியே உழுத. எத்தனை காட்சிகள் இதே மேலப்பாளையத்துல, எவ்வளவு பழமை மிக்க மேலப்பாளையம், வரலாற்று சிறப்பு மிக்க மேலப்பாளையம், பல நூற்றுக்கணக்கான பள்ளிகள் இருக்கக்கூடிய மேலப்பாளையம், எவ்வளவு சிறப்புக்கு உரிய மேலப்பாளையத்துல முஸ்லிம் என்கிற பெயர்ல போய் தானும் நிம்மதி இழந்து தன் குடும்பத்தையும் நிம்மதி இழக்க செய்து பிற மக்களுக்கும் பாதிப்பு தரக்கூடிய வகையில செய்யறானா இல்லையா? அதே மாதிரி சைலன்சர் இவங்களுக்கு அமைதியா இருந்தாலும் பத்தாது. இந்த வண்டி ஓட்டுவாவோ, அவளுக்கு இங்க வரானா, பஜாருக்கு வராருன்னா அவருக்கு கொட்டி குளத்துல தெரியணும், மேல வராருன்னு வருவாரு. இதெல்லாம் இஸ்லாம் ஒருபோதும் அங்கீகரிக்காது. உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய வீட்டுல இதெல்லாம் இந்த சேட்டெல்லாம் பண்ணுனா அல்லாஹ் உங்கள்கிட்ட கேட்பாங்கிறது ஞாபகம் வச்சுக்கிடுங்க. என் பிள்ளை ரொம்ப பாசமா வளர்த்துட்டேன் கேட்கறான், நாசமா போயிடும். விளங்குதா இல்லையா? அதனால ரொம்ப அடிப்படை, அதுவும் இந்த ஃபெஸ்டிவல் டைம்லாம் புட்டிச்சு வச்சிருங்க. அப்படி செஞ்சிடும், எப்படி செஞ்சுக்கடான்னு சொல்லிருங்க. அப்படி ஆமாங்க, பெரிய மிஸ்டேக். இஸ்லாம் எப்போ ஒரு பாதையில துன்பம் தரக்கூடிய ஒன்று இருந்தா என்ன செய்யணும்? அகற்றி போடணும். இவன் என்ன செய்வான்? துன்பத்தை எடுத்து ரோட்ல போடுவானா? துன்பத்தை எடுத்து ரோட்ல போட என்ன பெருநாள் இவன் என்ன நினைக்கிறான்? அப்படி இன்ஸ்டாகிராம்ல இன்னைக்கு 27ஆம் கிழமை பஜாரில் கூட்டம், இப்படி வந்தா இபாதத்தாது இன்னைக்கு. இதெல்லாம் கிடையாது. அல்ல, அப்ப சந்தோஷமா இருக்கலாமா கூடாதா? சந்தோஷமாயிரி. ஏங்க சந்தோஷம் எதுலங்க? ஏழைகள் சிரிப்பில் இறைவனை காணலாம்னு சொல்றாங்களே. இந்த ஈத், 2 ஈத் இருக்கா, 2 ஈதுலயுமே ஏழைகள் கவனிப்பு தான். ஃபர்ஸ்ட் ஜகாத்துல் ஃபித்ரை பத்தி நேற்று முழுமையாவே பேசுறோம். ஹஜ் பெருநாள் என்னங்க நடக்கும்? குர்பானி கொடுத்துருவாரு, அகது ஒட்டகத்தை கொடுக்குறாருன்னு வைங்க, அவ வீட்டுல வச்சுமா சாப்பிடுவாரு? ஃப்ரிட்ஜ் பத்துமா? ஃப்ரீசர் பத்துமா? பத்தா? அப்ப என்ன செய்வார்? ஆட்டோமேட்டிக்கா கொடுத்து விடும் முதல்ல சொல்லுமா இல்லையா? யதார்த்தமா அது வந்துடும். நீங்க அல்ல மார்க்க நிபந்தனை வைக்கல. ஒரு ஒட்டகத்தை நான் தான் சாப்பிடுவேன்னு சதாம் ஹுசேன் முடிவெடுத்தால் சாப்பிட்டு கொள்ளட்டும். ஆனால் அப்படி முடிவெடுக்க முடியாது. அப்படி முடிவெடுக்க முடியுமா? முடியுமாங்க? எத்தனை வருஷமா வச்சுக்கணும்? அது ஒரு துண்டை சாப்பிடுறதுக்கே 1 மாசம் ஆகும். கடிச்சு பிடிக்க நம்மளாம் இளங்கரியா பச்சை குட்டியா இருக்கிற ஆட்கள் நம்மளாம் மேலப்பாளையத்துல ஒரு வாரத்துல கடந்துக்கிட்டு என்ன வரத்துக்கு வர்றங்கிறிய. அப்படி நாம இருக்கக்கூடிய நேரத்துல அப்போ மார்க்க சொல்லுது, குர்பானி கொடு. அந்த குர்பானி ஆட்டோமேட்டிக் 3ஆ பிரிப்பாங்க. அது மார்க்க அடிப்படையில்
ஏழைகளுக்கு உறவினர்களுக்கு சொந்தம்னு மார்க்க அப்படி சொல்லல. ஆனால் நிர்பந்தமாக கொடுக்கணும். எத்தனை பேருங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஆட்டுக்கறி இருக்கிற மட்டன், அந்த ஆட்டுக்கறியை ஹஜ்ஜி பெருநாள்ல மட்டும் பார்க்கிற குடும்பம் எத்தனை இருக்கு தெரியுமா? இந்தியாவில் எத்தனை குடும்பம் இருக்கு தெரியும்? இஸ்லாம் எப்படி ஒரு செயலை நீ அடுத்தவர்களுடைய சந்தோஷத்துல நீ சந்தோஷப்படுன்னு சொல்லி தந்தா, அந்த இஸ்லாத்துல உட்கார்ந்துக்கிட்டு என்ன செய்யறான்? நான் தலகுப்புறத்தான் போய் கோட்டுவேன், நான் ரட்டமலையில போய் தான் முட்டிட்டு சாவேன்னா என்ன அர்த்தம்? இது இது இதை சொல்லிக் கொடுக்கப்படணுமா இல்லையா? இது கற்றுக் கொடுக்கப்படணுமா இல்லையா? இது கவனிக்கப்பட வேண்டும். இது இந்த ஃபெஸ்டிவல் டைம்ல. அதே மாதிரி இன்ஷா அல்லாஹ் ஃபெஸ்டிவல், இந்த பெருநாளை எதிர்நோக்கக்கூடிய நாம தக்பீர் தான். ஒவ்வொரு இபாதத்து முடிக்கும் பொழுது அல்லாஹ் எதிர்பார்க்கிறது அல்லாஹ் புகழணும். இப்ப தொழுவ முடியுதா? சலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்னு சொல்லி என்ன சொல்லணும்? சுபூல, லொஹர்ல, அஸர்ல, மக்ரிப்ல, இஷால சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹ். இதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கறான். நோன்பு முடிஞ்சா அல்லாஹ் இந்த பாக்கியத்தை தந்திருக்கான். ஃபர்ஸ்ட் அல்லாஹ் குர்ஆனை தந்ததுக்கு நம்ம நன்றி செலுத்துறோம். நோன்பு வச்சோம். நோன்பு பிடிக்கிறதுக்கு அல்லாஹ் பாக்கியத்தை தந்ததுக்கு நன்றி செலுத்துறோம். தக்பீர் சொல்றோம். ஃபெஸ்டிவல், அந்த பெருநாள் ஈதுல் ஃபித்ர் அன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் நாம அதிகமா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னவா இருக்கணும்? அல்லாஹு அக்பர். இத சொல்லி பாருங்க. நம்முடைய அகந்தை, நான் தான் என்கின்ற செருக்கு, நான் தான் என்கின்ற அந்த கிபரு எல்லாம் தவிடுபடி ஆயிடும். இளைஞர்களுக்கு அதை புரிய வச்சு சொல்லி பாருங்க. பைக்க ஓட்ட மாட்டான். எப்படி திருக்குவான்? அல்லாஹ் அக்பர் திருக்குவானவன். அல்லாஹ் அக்பர் சும்மா கும்மால் அடிக்கிற வார்த்தையாது. அல்லாஹ் தான் பெரிய, அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிற, நீ தான் பெரியவன். நான் அனுபவிக்கிறது, நான் சாப்பிடுறது, நான் இங்க எல்லாமே, இன்னைக்கு எல்லாமே நீதான். அல்லாஹ் அக்பர் என்று அல்லாஹ்வை புகழக்கூடிய, மேன்மைப்படுத்தக்கூடிய, மகிமைப்படுத்தக்கூடிய வார்த்தையை மார்க்க சொல்லி தரு. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். கூட்டாக சொல்லணும்னு இல்ல, எல்லாருமா சேர்ந்து சொல்லுவாங்கல்ல, அப்படி சொல்லணுங்கிறது இல்ல. கூட்டமா சொல்லலாம், ஆனா தனித்தனியா சொல்லணும். விளங்குதா என்ன சொல்றேன்னு? சேர்ந்தாக்களை சொல்லணும். சேர்ந்தாதான் சொல்லுவேன். சில பேர் சொல்லலாம் கொடுப்பா, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அப்படி சொல்லணும் இல்ல. ஆனா தக்பீர் சொல்லிட்டே இருக்கணும். ரசூலுல்லாஹி சில தக்பீர் எப்படி சொல்லியிருக்காங்க? பஜாருக்கு போய் சொல்லுவாங்களா, அந்த தக்பீர் எல்லாம் கேட்கும். கேட்கறவங்க அவ்வளவு பேரும் சொல்லுவாங்களா? கூட சேர்ந்து சொல்றது அவங்களாட்டே சொல்லுவாங்க, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அதுக்குன்னு ஒரு ஸ்டைலா சொல்லணுங்கிற, அல்லாஹு அக்பர் அல்லான்னு அப்படி ஸ்டைலா நீட்டி நீட்டி சொல்லணும்னு இல்ல. மூச்சு பிடிக்க முடிக்க ரொம்ப கஷ்டமா போயிடும். அல்லாஹ் அக்பர்னு சொன்னாலே போதும். அல்லாஹு அக்பர். தக்பீரை நிறைய சொல்லணும், நிறைய தக்பீரை சொல்லணும். திடலுக்கு போக சொல்லணும். திடலுக்கு யார் போவா? ஒட்டுமொத்த உம்மத்தும் அன்னைக்கு திடல தான் நிக்கணும். இஸ்லாமிய ஷரியா படி, இஸ்லாமிய மார்க்க சட்டப்படி ஒட்டுமொத்த உம்மத்தும் நிற்க வேண்டிய இடம் எது? பெருநாள் அன்னைக்கு. பெண்கள் தொழுகை இல்லாம இருக்கீங்களா? வந்துருங்க திடலுக்கு. சலாசலம் சொல்றாங்க. ஃபர்தா இல்லைங்கிறாங்க சில பேர். சில பேர் என்ன சொல்லுவாங்க? ஃபர்தா இல்ல. சஹாபாக்கள் காலத்துல வறுமையில் இருக்கிறாங்க, ஃபர்தா இல்ல. பரவாயில்ல, ஒரு சகோதரி ஃபர்தா தருவா, போட்டு வா. பக்கத்து வீட்டுல ஃபர்தா கேட்டு போட்டு வா. உனக்கு ஃபுல் ஆடையில போட்டு வந்து அங்க வரணும். முஃமின்களுடைய, முஸ்லிம்களுடைய துஆக்களில் பெண்கள் பங்கு பெற வேண்டும். எல்லோரும் பங்கு பெற வேண்டும். அவர்களுடைய தக்பீர்களில் பெண்கள் பங்கு பெற வேண்டும். எல்லோரும் பங்கு பெற வேண்டும் என்று திடலைத்தான் மார்க்க நிச்சயத்தை அறிமுகப்படுத்துது. திடலுக்கு போகும்போது ஒரு ரூட்டு, வரும்போது ஒரு ரூட் என்று ரூட்டை பிரிச்சு தருது. ஏன்? அதுல ஒரு தாத்பரியத்தை நீங்க பார்க்கலாம். இப்ப உதாரணத்துக்கு, இதுக்கு பின்னாடி கல்வத்து, நம்ம தெருக்கு பின்னாடி என்ன தெரு? ஆமா, தெரு இருக்கா? அந்த கல்வத்து, அந்த தெருக்கு நீங்க அங்க வச்சு ஒரு திடல் இருக்குன்னா, நீங்க இங்க இருந்து இப்படி கிழக்க வழியா போறியோ, அப்போ வரும்போது எந்த வழியா வரணும்? மேக்க வழியா வரணும். கிழக்க மேக்க சாட்டு, கிழக்கு வழியா போனா மேக்க வழியா வரும். யோசிச்சு பாருங்க. இங்க இருந்து மம்மாத்தி ஜெயராத்தின்னு ஒரு ஆளா பார்த்துட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு போயிடலாம். திரும்ப இங்க இருந்து வரும்போது வேற ஒரு குரூப்பை பார்த்துட்டு வர முடியும். பார்வையை மாத்து. நிறைய பேருக்கு அன்னைக்கு கிடைச்சிருவாங்க. நிறைய பேருக்கு சலான்னு சொல்லலாம். நிறைய பேர்ட்ட நினைச்சா புது ட்ரெஸ்ஸை காமிக்கலாம் இல்லையா? இப்படி ஒரு அழகான ஒரு சந்தர்ப்பம், ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை இந்த ரமலான் என்ன செய்யுது? இந்த ஈதுங்கிறது பெற்று தருகிறது. அதே மாதிரி பெருநாள், ஈது பெருநாளை பொறுத்த வரைக்கும் முன்கூட்டி என்ன செஞ்சிடணும்? அன்னைக்கு நோம்புங்கிற ஃபீல் வரக்கூடாது. திடல்ல போய் உட்காந்து அப்பா இது மாதிரி உட்காரக்கூடாது, அப்படி உட்காரு. ஏன்னா மற்ற நாள் அந்த அந்த ஃபீல் 30 நாள் தொடர்ந்து வந்திருக்கு, 29 நாள் தொடர்ந்து வந்திருக்கா இல்லையா? சுபுக்கு வரும். எப்படி வருவோம்? அஸ்ஸலாமு அலைக்கும், சாலிஹின் நல்லா இருக்கீங்களா, இன்ஷா அல்லாஹ் இஃப்தார்ல சந்திப்போம் போவோம். இந்த ஃபீல் எப்போ வரக்கூடாது? பெருநாள் அன்னைக்கு நல்ல புசிட்டிக்கா இருக்கணும். தக்பீர் சொல்லும் போது சந்தோஷமா இருக்கணும். அல்லாஹ் அக்பர் அப்படி இருக்கணும் மனசு. அல்லாஹ் அக்பர் இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? ஸ்டாமினாவை என்ன செய்யணும்? அப்படி முடி 3 பேரிச்சம்பளம் ரசூலுல்லாஹ் ஒற்றை பேரிச்சம்பளம் 3
அழகா அப்படி நல்ல சவுச்சு திங்கணும், அப்படி அப்படியே பொத்த பொத்தன்னு முழுங்கிடக்கூடாது, விளங்குதா? அது ஆரோக்கியமாக அதை சாப்பிடணும். வேணா ஒரு 2 இட்லி 3 இட்லி சாப்பிட்டுக்கலாம், காலை டிஃபனையே முடிச்சிடணும். ஹஜ்ஜு பெருநாளில் உண்ணாமல் திடலுக்கு வரக்கூடிய சலாசலம் நோன்பு பெருநாளில் உண்ணு விட்டுதான் இங்க வருவாங்க, திடலுக்கு வருவாங்கிற செய்திகளும் இருக்குது. ஜி நம்ம நேரங்கள் அறிவிக்கணுமா? கடைசியில் அறிவிச்சிருவீங்களா? சரி ரைட்டு. நேரங்கள் எல்லாத்தையும் நம்ம முதல்வர் அவர்கள் என்ன செய்வாங்க, கரெக்டாக அறிவிப்பாங்க. அப்போ இந்த பெருநாள் தினத்தை நாம ரொம்ப கவனத்தில் வைத்துக்கொண்டு பெருநாள்ல சந்தோஷமா இருக்கலாமான்னு இப்போ ஒரு கேள்வி வரும். நீங்க சொல்றதை பார்த்தீங்கன்னா பைக்கு ஓட்ட முடியல, ஐயோ சத்தம், இவன் சந்தோஷத்தை புள்ளா இதுல தான் வச்சுக்கிட்டான். இவன் சந்தோஷம் புள்ள எதுல இருக்கு? சத்தத்துல இருக்கு. மாஷா அல்லாஹ், சந்தோஷமாக இருக்கலாம். வீர விளையாட்டுகள்லாம் அடுத்த வருஷம் டிக்ளேர் பண்ணுங்க ஜி. நம்ம இஹ்சான் சார்பா அல்லாஹ்வுடைய கிருபையால வீராத்திரின் ஒரு பொக்கிஷமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மதரசாவை நமக்கு தந்திருக்கான். தாய்மார்கள் இவ்வளவு நீங்க இதுக்கு ஆதரவு தர்றீங்க, துஆ செய்றீங்க. இதனுடைய சில கஷ்ட காலங்களிலும் கூட நீங்கள் குரல் எழுப்பியிருக்கிறீர்கள் என்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ரமலானுடைய மாதத்திலே உங்கள் அனைவர்களுடைய துஆக்கள் இருக்குங்க. ஹாஃபில்குள்ள துஆ ஓதக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகள் தாய்மார்கள் உங்க அனைவர்களுக்கும் இருக்கு, உங்க வீட்டுக்காரர்களுக்கும் இருக்கு, இந்த ஊர் மக்களுக்கு இருக்கு, குறிப்பா ஊர் ஜமாத் கொந்து தலைவர்கள் அனைவர்களுக்கும் இருக்கு. இது சிறப்பா நடக்கிறதுக்கு காரணமா இருக்கக்கூடிய ஒவ்வொருவர்களுக்கும் இந்த துஆ இருக்குது. நீங்களும் இந்த துஆவை என்ன செய்யணும், செய்யணும். அவங்களுக்காக எல்லாத்தையும் இந்த மக்களுக்காக எல்லாருக்காகவும் சப்போர்ட் பண்ணணும். அந்த மாதிரி இந்த பெருநாள் அன்னைக்கெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபிசீனியால இருந்து வீரர்கள், ஹபஷா இருக்குல்ல, அங்கிருந்து வீரர்கள் வருவாங்களாம். வீரர்கள்னா யாரு? நல்ல அம்பு எய்து இவன் சும்மா திருக்கிட்டு போய் உளுந்து மண்டை தெரிக்கிறானா இவன் வீரனா? இவனை கொண்டு போய் விடுங்க பார்ப்போம், பலஸ்தீன் பார்டர்ல காஷ்மீர் பார்டர்ல அவ்வளவுதான், ஆளை பிடிக்கும்னு போயிரும், கழிஞ்சிருவான் அவனுக்கு. ஏன்னா அவனுக்கு சும்மா பேன்னு கத்துவானே, முடிய இந்த இப்படி வெட்டிக்குவான், சரட்டு புரட்டுன்னு டிராக்டரை மண்டையில உழுவ விட்ட மாதிரி மண்டையை வச்சுக்க முடியும். அப்புறமா இந்த கூட்டம் வந்துருச்சுன்னா கும்புக்கும்னு இந்த இன்ஸ்டால போய் இது போட முடியும். களத்தில் நிற்கவா என்று சொன்னால் துணிவு இருக்குமா என்றால் முதல் சஃபிலே ஃபஜ்ரிலே நிற்கக்கூடிய பிள்ளைகளுக்கு துணிவு இருக்கும். அந்த துணிவை இஹ்சான் போன்ற மதரசாக்கள் அல்லாஹ்வுடைய கிருபையால் குர்ஆனின் மூலமாக சுன்னாவின் மூலமாக வழங்கும். அப்ப என்ன செய்து அபிசீனியா வீரர்கள் வருவாங்களாம். ஆயிஷா அலி அவர்களை பாக்குறாங்க, எல்லா பெண்களும் பாக்குற மாதிரி ஆயிஷா அலி பாக்குறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய தோல் புஜத்துல கழுத்தை வச்சுக்கிட்டு பாக்குறாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு நேரம் தான் தோல்ல ஒரு ஆள் சாஞ்சா தாங்குவியா? நம்ம எப்படி தாங்குவோமா? டக்குன்னு ஒரு தட்டு தட்டுவோம், அப்படிமோ. அதுவும் நம்ம கணவர்மார்கள் மனைவிக்கு இப்படியான ஒரு இடத்தை வழங்கணும், இப்படியான ஒரு இடத்தை வழங்குற மாதிரி யோசிக்கணும், வழங்குதா? சலாசலம் வழங்கியிருக்காங்க. அப்படியே நிப்பாங்க, என்ன ஆகுது? இப்படியே நிப்பாங்க, சரியா? ரொம்ப நேரம் என்ன செய்வாங்க, வச்சுட்டே இருப்பாங்க. அப்படியே ஆயிஷா அலி பார்ப்பாங்க, காலமாத்துவாங்க, சலாசலம் காலகடலாம் நோட்டுவாங்க. ஆனா ஆயிஷா அலிட்ட ஏமா போதுமா, என்னம்மா போமா வீட்டுக்குன்னு சொல்ல மாட்டாங்க. அப்ப ரசூல் அனுமதிச்சிருக்காங்க வீர விளையாட்டுகள். எது வீர விளையாட்டு? வீர விளையாட்டு எதுங்க? அந்த மாதிரியான வீர விளையாட்டுல நாம என்ன செய்யணும், ஈடுபட வேண்டும். அது தாராளமா என்ன செய்யலாம், ஆர்கனைஸ் பண்ணலாம் இன்ஷா அல்லாஹ். அதுலயும் ஒரு பாட்டை போட்டு விட்டு, அதுலயும் ஒரு கும்மாள், அதுலயும் எதுல எல்லாம் சீர்கெடுக்கணும் கெடுத்து விட்டுறது. முறுக்கு, நம்ம முறுக்கு கட்டுற போட்டிலாம் வச்சிருந்தாங்க ஆசாந்தர்ல, இப்ப இருக்காங்க, முறுக்கெல்லாம் கட்டி விட்டு கடிப்பானோ, அதுல என்ன கூத்துனா கூஹூன்னு. அதனால ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன், முதல்வர் அவர்கள் மன்னிக்கணும். என்னன்னா இந்த வெட்டையில கவனிச்சுல, இந்த வாரம் ஒரு நோம்புக்கு முன்னாடி நம்ம வீரர்களை களத்திலாக்கி விட்டானோம். வீரர் மார்க்கம் பேசுது, உகதுன்னு பேசுதுன்னு சொல்லிட்டு உள்ளாடையோடி வந்துட்டானோ வீரர்கள். பாடி பில்டிங் கவனிச்சீங்களா? உள்ளாடை வீரர்கள். இதை இந்த ஸ்பான்சர் பண்றதுக்கு சில அமைப்புகள் வேற ஸ்பான்சர் பண்றதுக்கு. இது தவறான ஹராமான விஷயம். அப்படி நிக்கலாமா? அப்படி ஒருத்தன் ஒரு சாதாரண ரோட்ல போக முடியுமா? உள்ளாடை போட்டு போலாம், போக முடியுமா? முடியாது. ஹராம் இல்லைங்க, அசிங்கம் இல்லைங்க. பெண்கள் ஆண்கள் உலாவுகிற பொது வெளியில வீரத்தை காண்பிக்கிறோங்கிற பேர்ல கொஞ்சம் கூட வெட்கம் இல்லாமல் நிற்கக்கூடிய ஒரு கலாச்சாரம், இதெல்லாம் இஸ்லாம் என்ன செய்யாது, தூக்கி போடு, போடா தூக்கிட்டு ஓடுறான். இது அதே நேரத்தில் வீரத்தை இஸ்லாம் என்ன செய்யும், போற்றும். சலாஹ் மாதிரி வீரர்கள் யாருங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்களே, ஒரு பஜாருக்கு போறாங்க, ஒரு ஹதீஸ் வருதுங்க. ஸல்லல்லாஹு தாய்மார்கள் நல்லா கவனிக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்திருக்கிறாங்க. இவன் என்ன செஞ்சுக்கிட்டான், அந்த 6 பேக்கா என்ன பேக்கு, அது இருந்தா தான் இவன் 6 பேக், அப்படி இருந்தா தான்ங்கிறான். 6 பேக் இருக்குது, ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவன் ஓடிடுறான். அம்மா வேணாம்ப்பா நான் இல்லப்பாங்கிறான். இருக்கா இல்லையா? அப்ப எங்க போச்சு 6 பேக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஜாருக்கு போவாங்க.
இறந்து போன ஒரு ஆடு, செத்து போன ஆடு, அதை இடது கையால இப்படி ஒத்த கையால தூக்குவாங்க. தூக்கிட்டு இப்படி கேட்பாங்க, கேட்டிருக்காங்க, இது யாருக்கா விலைக்கு வேணுமாப்பா? யார ரசூலுல்லாஹ், நீங்க சும்மா தந்தா கூட தேவை கிடையாதுப்பாங்க. ஹதீஸ் இருக்கு. இதுதான் உலகம்னு ரசூலுல்லாஹ் அவர் விளக்குனா அதுக்கு சொல்ல வரல. எவ்வளவு அவருக்கு பலம் இருந்திருக்கு, அவர்களுடைய பலம் எப்படிங்க இருந்திருக்கு, வலிமை இருந்திருக்கு பாருங்க ஸல்லல்லாஹு. அப்படி தூக்குனாங்க. இன்னைக்கு குர்பானி கடை எடுத்து வச்சிருப்பாங்களா, தூக்கி பாருங்க, 2 பேர். அதுவும் அன்னைக்கு அவனுதான் வீரன் இல்ல, வந்துட்டாரா இவர் தம்ல அறுக்க போறாரு, இவர் தம்ல மலத்த போறாரு அப்படின்னு கிடக்கும், கூகுன்னு கிடக்கும். பத்திரிக்கலாம் இல்லையா? ஒரு கடாவை கை காலை கட்டி போட்டு அறுக்கிறதுக்கு இப்படி ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு போர் களத்துல நின்று வீரத்தை காண்பித்தார்கள். அப்ப இதை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்து, வீரம் என்பது வேற, இந்த மாதிரி கூத்துக்கள் என்பது வேற. இந்த பெருநாளை நாம் அழகிய முறையில் என்ன செய்யணும், சந்திப்பதற்கு நாம திட்டமிட்டு சந்தோஷமாக மகிழ வேண்டும். ஒவ்வொரு ஆளும் நம்ம சண்டை போட்டிருப்போம், சொந்தக்காரங்களா இருப்போம், சகோதரத்துவத்தை போற்றணும், அன்பை போற்றணும், எல்லாரையும் சந்திச்சு பேசணும், வெளியூர்ல இருக்கவங்க போன் போட்டு என்ன செய்யணும், பேசணும், அழகிய வார்த்தைகள் சொல்லி பேசணும். இப்படி நாம இந்த ரமலானுடைய பெருநாளை முத்தாய்ப்பாக முடிக்க வேண்டும். இந்த நாட்களில் எங்களுடைய சார்பாக, மதரசத்துல் இஹ்சான் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், எங்களுக்காக துஆ செய்யுங்க. மதரசா இஹ்சானுக்காக, தாருல் குர்ஆனுக்காக எவ்வளவோ சிரமங்களை, கடந்த கால கசப்புகளை நாங்கள் மறக்க முடியாத வடுக்களாக நிர்வாக பெருமக்கள் சுமந்து நிற்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் பொருளுதவி செய்கிறீர்கள், கேட்ட உடனேயே கொண்டு வந்து கொடுத்துடுறீங்க. இந்த துஆவுல சேர்த்துக்கிடுங்க, உங்க சஜிதாவுல துஆவுல சேர்த்துக்கிடுங்க. ரமலானுடைய இந்த காலத்துல முக்கியமான கட்டத்துல துஆ செய்யணுங்கிறதை கேட்டு நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.